ரொட்டேரியன் டாக்டர் AKSK சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நேஷனல் கல்லூரியின் கமர்ஷியா 2026 அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மின்வாரியத்தில் 187 உதவி செயற்பொறியாளர்கள் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிட கேட்கலாம். தாய்மானவன், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்துல பணியாற்றக்கூடிய 187 உதவி செயற்பொறியாளர்கள் பணியிட மாற்றம் செய்து மின்சார வாரியம் உத்தரவை வழங்கியிருக்கிறாங்க. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், ஈரோடு, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் பணியாற்றி வந்த பணியாளர்கள் தற்போது பணிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. தமிழக வெற்றிக்கழக ஆட்சி பொறுப்பேற்றதோடு மின்வாரியத்துல வெளிப்படைத்தன்மையோடு தொடர்ச்சியாக பணிமாறுதல் கலந்தாய்வு ஆன்லைன் மூலமாக நடத்தப்படும் என மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உத்தரவை வழங்கியிருந்தார். அந்த வகையில் ஆன்லைன் முறையிலான அந்த கலந்தாய்வு நடத்துவதற்கும் பணிமாறுதல்கள் வழங்குவதற்கும் தேவையான வழிகாட்டு நெறிமுறைகள் அண்மையில வகுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில தற்போது முதல் முறையாக அந்த வெளிப்படைத்தன்மையோடு ஆன்லைன் முறையிலான அந்த கலந்தாய்வு என்பது நடத்தப்பட்டு 187 செயற்பொறியாளர்களுக்கு பணியிட மாறுதல்கள் என்பது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜூலை 2026 நிர்வாக பணியிட மாற்ற உத்தரவை வெளிப்படுத்தியிருப்பதோடு அதன்படி மாநிலம் முழுவதும் பணியாற்றி வரக்கூடிய 187 உதவி செயற்பொறியாளர்கள், அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் மற்றும் எலக்ட்ரிக்கல் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் ஆகியோர் பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. பணிமாற்றம் செய்யப்பட்ட அதிகாரிகள் தற்போதைய அலுவலகத்தில் இருந்து முறையாக விடுவிக்கப்பட்ட பிறகாக புதிய பணியிடங்களுக்கு உடனடியாக பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அதற்கான மறு நியமன உத்தரவை சம்பந்தப்பட்ட தலைமை பொறியாளர்கள் மற்றும் மேற்பார்வை பொறியாளர்கள் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒழுங்கு நடவடிக்கை அல்லது விசாரணை எதுவும் நிலுவையில் இல்லாததை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உறுதி செய்த பிறகே சம்பந்தப்பட்ட பணியாளரை விடுவிக்க வேண்டும் எனவும் ஆணையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பணியிட மாற்ற நடவடிக்கை மின் பகிர்மான சேவைகளை மேலும் திறம்பட செயல்படுத்தவும் நிர்வாக தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் தரப்புல அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ரொட்டேரியன் டாக்டர் AKSK சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நேஷனல் கல்லூரியின் கமர்ஷியா 2026 அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.